சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே ஸ்ருதி ரவி வேலை பார்க்குற அந்த ஹோட்டலுக்கு ஸ்ருதியோட அம்மா ரொம்ப கோபமாக வந்திருக்காங்க. ஸ்ருதி அந்த ஹோட்டலில் வேலை பார்க்குறதா அவங்க சொந்தக்காரங்க சொன்னதால் என்ன ஏதுன்னு ஸ்ருதிக்கிட்ட விசாரிச்சுட்டு போகணும்னு வந்து உட்காந்துட்ருக்காங்க. இது தெரியாத ஸ்ருதியும் அவங்க அம்மானு தெரிஞ்சுக்காம என்ன வேணும், என்ன சாப்பிட விரும்புகிறீங்கன்னு கேட்க, இதை பார்த்த ஸ்ருதியோட அம்மா ரொம்ப கோபமாக, ஒன்றை பார்க்க தான் வந்தேன், இங்கே என்ன செஞ்சிட்ருக்க, இப்படி இந்த ஹோட்டலில் வேலை பார்த்து தான் உன் குடும்பத்துக்கு உன் சம்பளத்தை கொடுக்கணுமா? நீ ஆஃபீஸில் போய் வேலை பார்க்குறதே எனக்கு பிடிக்கல. இதில் இங்கே ரவி கூட சேர்ந்து நீயும் தேவையில்லாத வேலையை செஞ்சிட்ருக்க. இதில் அப்படி உனக்கு என்ன சம்பளம் கிடச்சிட போகுது? உனக்கு ஏதாவது பண தேவை இருந்தால் என்கிட்ட கேட்டிருக்கலாமே. நான் உனக்கு எல்லா பணமும் கொடுத்துருப்பேன். ஆனால் நீ நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்த இப்படி ஹோட்டலில் வந்து வேலை பார்க்குற ஸ்ருதி அப்படின்னு கேட்க, அம்மா நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. நீங்கள் வரும்போது அப்பாவையும் கூப்பிட்டு வந்திருந்தா இங்கே உங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்துருப்பேம்மா. ஆனால் புரிஞ்சிக்காமல் பேசாதீங்க. நானாக விருப்பப்பட்டு தான் இந்த ஹோட்டலில் வேலைக்கு சேர்ந்தேன். யாரும் என்ன சொல்லிலாம் இங்கே சேர வைக்கலம்மா, பணத்துக்காக சேரலம்மா. ரவி கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமா எனக்குன்னு கொஞ்சம் நேரம் செலவழிக்கிறதுக்காக தான் சேர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை புரிஞ்சிக்காத ஸ்ருதியோட அம்மா சுதாவும், இதுக்கு தான் சொன்னேன் முன்னாடியே, அந்த அண்ணாமலை வீட்டில் உள்ள எல்லாரும் பணம் தான் முக்கியம்னு இருக்கிறவங்க. அந்த வீட்டு பையன் உனக்கு சரிப்பட்டு வரமாட்டான், நாங்களா பார்த்து நல்ல கல்யாணத்தை பண்ணி வைப்போன்னு. ஆனால் நீ கேட்கலையே, ரவி தான் வேணும்னு எங்கள் எல்லாரையும் விட்டுட்டு நீ பாட்டுக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இப்போ அந்த ரவி உன்னை இங்கேயும் வேலைக்கு சேர்த்து விட்டு நல்லா சம்பாதிக்கலான்னு பார்க்குறானா? எங்கே அந்த ரவி? அவனை கூப்பிட்டு முதல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தமாக பேசிகிட்டு இருக்காங்க. உடனே ஸ்ருதியும், வேண்டாமா, ரவி மேலே என்ன தப்பு இருக்குது? எதனாலும் என்கிட்ட கேள்வி கேளுங்க. யார் மேலேயும் தப்பு இல்லை. நான் இங்கே சந்தோஷமாக தான் வேலை செய்கிறேன். பணத்துக்காகவோ சம்பளத்துக்காகவோ நான் வேலைக்கு போகணும்னு யாருமே வீட்டில் சொல்லலைம்மா. நான் விருப்பப்பட்டு தாம்மா வேலை செய்கிறேன். புரிஞ்சிக்காமல் இப்படி தேவையில்லாமல் எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்துகிற மாதிரி பேசாதீங்கன்னு சொல்ல, உடனே அங்கே வந்த நீத்துவும், என்னாச்சு ஸ்ருதி, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க, இவங்க என் அம்மா தான், கொஞ்சம் அவங்கக்கிட்ட நான் பேசணும், நீங்கள் போங்க நீத்து, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அந்த சமயம் அங்கே வந்த இங்கே ரவியும், எப்போ ஆண்டி வந்தீங்கன்னு சந்தோஷமாக பேச, அதுக்கு உடனே சுதா கேட்குறாங்க, என்ன மாப்பிள்ளை இதெல்லாம், நீங்கள் தான் இங்கே ஷெஃபாக வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கே கம்மியான சம்பளம் தான் கிடைக்குது. இதில் என் பொண்ணை வேற இங்கே வேலைக்கு சேர்த்து விட்டுட்டீங்களா? உங்களால் ஒழுங்காக சம்பாதிக்க முடியலனா என் பொண்ணை ஏன் கல்யாணம் பண்ணீங்க? இல்லை உங்களுக்கு பண தேவை இருக்குன்னா என்கிட்ட கேட்டிருந்தா எவ்வளோ பணமாக இருந்தாலும் நான் கொடுத்துருப்பேனே. என் பொண்ணுக்காக தான் நாங்கள் எல்லாரும் சம்பாதிச்சு சேர்த்து வச்சுருக்கோம். அந்த பணத்தை கேட்டால் நான் கொடுத்துட்டு போகிறேன். அதுக்காக என் பொண்ணை இவ்வளோ மனசு வேதனைப்பட்டிருக்கீங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்ய வச்சுருக்கிறீங்களே, இதெல்லாம் சரியா மாப்பிள்ளைன்னு கேட்க, இல்லை நான் எதுவும் சொல்லலை, இதை விருப்பப்பட்டு இங்கே ஸ்ருதியாக தான் வேலைக்கு சேர்ந்தான்னு எவ்வளவோ ரவி சொல்லி பார்க்குறாங்க. உங்ககிட்டலாம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. நாளைக்கே இந்த ஸ்ருதியோட மாமியார்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதியும், அம்மா நீ யார்கிட்டையும் பேச வேண்டாம், நீ தப்பாக புரிஞ்சுட்டு பேசுகிறம்மா. நீ பேசாமல் அப்பாவையும் இந்த ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வா, இங்கே நல்ல சாப்பாடெல்லாம் இருக்குமா, நானே வாங்கி தரமா அப்படின்னு சொல்ல, வாயை மூடு ஸ்ருதி, நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன், நீ என்ன பேசுகிற? நீ இப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்கிறியேன்னு உன் மேலே உள்ள அக்கறையில் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன். நீ என்னடானா இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறல்ல. அதான் சொன்னேனே உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு. நான் நாளைக்கு வந்து உன் மாமியார்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப கோவமாக ஸ்ருதியோட அம்மா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே ரவியும், பாத்தியா ஸ்ருதி, நீ என் பேச்சை கேட்காம இங்கே வேலைக்கு வந்த, உங்கள் அம்மா புரிஞ்சுக்காம பேசிட்டு போகிறாங்க. இதுக்கு தான் சொன்னேன் இப்படி வேலையெல்லாம் வேண்டான்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம், என் அம்மா ஏதாவது வந்து கேட்டால் நான் பேசிக்கிறேன், நீ போய் வேலையை பாரு ரவின்னு சொல்லிட்டு ஸ்ருதி எப்பயும் போல் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சுதா வீட்டுக்கு வந்த உடனே ரொம்ப சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு ஸ்ருதியோட அப்பா கேட்குறாங்க, என்னாச்சு, நீ எங்கே போயிட்டு வர, ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கேன்னு கேட்க, நடந்த எல்லாத்தையும் இங்கே சுதாவும் அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்கிறாங்க. நம்ம பொண்ணு ஸ்ருதி எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறான்னு உங்களுக்கு தெரியுமா? அதுவும் அந்த ரவியோட ஹோட்டலில். இதெல்லாம் நம்ம பொண்ணுக்கு தேவையாங்க. அவள் மட்டும் நம்ம பேச்சை கேட்டிருந்தா நல்லபடியாக பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சுருப்போம். ஸ்ருதியும் வேலைக்கு போகாமல் சந்தோஷமாக இருந்திருப்பா. ஆனால் எனக்கு கோபம் எல்லாமே அந்த விஜயா மேலே தான் இருக்குது. விஜயா தான் வேணும்னே இந்த ஸ்ருதியை வேலைக்கு அனுப்பி வரக்கூடிய சம்பளத்தில் சந்தோஷமாக வீட்டில் இருக்காங்க போல். இதெல்லாம் சும்மா விடக்கூடாதுங்க. அந்த விஜயா நல்ல மாமியாராக இருந்தால் இந்த மீனா மாதிரி என் பொண்ணையும் வெளியில் வேலைக்கு விட்டுருப்பாங்களா? என் பொண்ணுக்குன்னு சொத்து எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் தர நம்ம தயாராக இருக்கோம். ஆனால் என் பொண்ணு அந்த ஹோட்டலில் போய் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறா. அந்த விஜயாவை போயிட்டு நல்ல வெளுத்து வாங்கினாதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு ஸ்ருதியோட அம்மா சொல்கிறாங்க. இங்கே யார்கிட்டையும் சொல்லாமல் அடுத்த நாள் இங்கே ஸ்ருதியோட அம்மா ரொம்ப கோவமாக விஜயாவை பார்க்கறதுக்காக அண்ணாமலை வீட்டுக்கு போகிறாங்க. ஸ்ருதியோட அம்மா வரதை பார்த்துட்டு விஜயாவும் அவங்க கோவமாக வராங்கன்றதை புரிஞ்சிக்காம, வாங்க சம்மந்தி, வாங்க வாங்க, ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. ஆமாம் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நீங்கள் சம்மந்தியவும் கூட்டிகிட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு கேட்க, உங்கள் வீட்டுக்கு இப்போ நான் வந்ததே கோவத்தில் வந்திருக்கேன், இன்னும் என் வீட்டுக்காரர் வந்தால் பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. உடனே விஜயாவும், என்ன சொல்கிறீங்க, நீங்கள் இப்போ கோவமாக வந்திருக்கிறீங்களா, ஏதாவது பிரச்சனையா சம்மந்தின்னு கேட்க, ஆமாம் என்னை சம்மந்தின்னு கூப்பிடாதீங்க,
நல்ல ஒரு மாமியாராக இருந்திருந்தா இப்படி ஒரு வேலையை நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. ஸ்ருதியோட அம்மா ஏன் இவ்வளோ கோவமா விஜயாத்துக்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு புரியாமல் ஒரு பக்கம் ரோகிணி மீனான்னு எல்லாருமே முழிக்கிறாங்க. திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு முத்துவும் என்னவா இவங்களுக்கு வந்த உடனே இங்கே இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, என்னவா இவங்களுக்கு எதுக்கு இங்கே வந்தாங்களாம் அப்படின்னு கேட்க, அதுக்குடனே விஜயாவும் முத்து நீ அமைதியாரு, சம்மந்திக்கிட்ட நான் பேசிக்கிறேன். பெரிய பணக்கார வீட்டு சம்மந்தி, அவங்க கிட்டலாம் நீ பேசுகிற மாதிரிலாம் பேசக்கூடாது, பொறுமையாக தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சம்மந்தி என்ன பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நீங்கள் ரொம்ப கோபமாக இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்க, ஏங்க நீங்கள் உண்மையாகவே நல்ல மாமியார் தானா அப்படின்னு திட்டுறாங்க. என்ன சொல்கிறீங்க, ஏன் என்ன அப்படி கேட்குறீங்கன்னு கேட்கும்போது, என் பொண்ணு எவ்வளோ பெரிய வீட்டில் வாழ்ந்தவ அவள், ஆனால் இந்த வீட்டு பையனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்ன உடனே நாங்களும் விட்டுட்டோம். ஆனால் இப்போ ஸ்ருதியோட நிலைமை என்னங்க, அவள் ஏற்கனவே ஆஃபீஸில் போய் வேலை பார்க்குறதே எனக்கு பிடிக்கல, அவள் கொண்டு வர சம்பளத்தை வச்சு தான் உங்கள் குடும்பத்தை நடத்துகிறீங்களா என்ன? இப்போ ரவியோட ஹோட்டல்லையும் போய் என் பொண்ணு வேலை பார்த்துட்ருக்கா. இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஸ்ருதியை கேள்வி கேட்டு வீட்டிலேயே இருக்க விடாமல் ஏங்க இப்படி வேலைக்கு அனுப்பிட்டுருக்கீங்க? நீங்கள் ஒரு நல்ல மாமியாராக இருந்தால் ஸ்ருதி எதுக்குங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்? அப்போ என் பொண்ணு சம்பாதிச்சு தான் நீங்கள் உங்கள் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கணுமா? இப்படி வேலை செய்கிறதுக்கு என் பொண்ணை நான் என் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுவேனே அப்படின்னு விஜயாவை கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. உடனே விஜயாவும் இல்லை சம்மந்தி, நான் ஒன்றும் இங்கே ஸ்ருதியை வேலைக்கு போகவும் சொல்லலை, அதுவும் இங்கே ரவியோட ஹோட்டலுக்கு அவள் வேலைக்கு போனது அவள் விருப்பம் தான்னு நான் கேள்வி கேட்டப்பவே என்னை எதிர்த்து பேசிட்டா உங்கள் பொண்ணு. நீங்கள் தான் உங்கள் பொண்ணை ஒழுங்காக வளர்க்கல, வந்த வீட்டில் எப்படி நடந்துக்கணும்னு தெரியல, இப்போ வரைக்கும் உங்கள் பொண்ணு கிச்சன் பக்கம் போனதே இல்லை. இப்படி ஸ்ருதி மேலே நிறைய தப்பு இருக்குது. ஆனால் இதெல்லாம் நான் கோவப்பட்டு உங்ககிட்ட என்னைக்காவது வந்து குறையா சொல்லியிருக்கேனா? நீங்கள் ஏன் சம்மந்தி வந்த உடனே என்ன கேள்வி கேட்குறீங்க? நீங்கள் ஒரு நல்ல மாமியாரே இல்லைன்னு என்ன திட்ட ஆரம்பிக்கிறீங்களே? உங்கள் பொண்ணை நீங்கள் நல்லபடியாக தான் வளர்த்து இந்த வீட்டுக்கு மருமகளாக அனுப்புனீங்களா என்ன அப்படின்னு விஜயா பதிலுக்கு கேள்வி கேட்க, ரொம்ப கோவமாக இருந்த ஸ்ருதியோட அம்மா சுதாவும் என்ன சம்மந்தி, என் பொண்ணு என்னவோ இந்த வீட்டில் ஒரு நல்ல மருமகளாகவே இல்லைன்ற மாதிரி பேசுகிறீங்களே, ஏன் இந்த வீட்டுக்கு வாழ வந்த ரோகிணி என்னைக்கு கிச்சன் பக்கம் போனாங்க? என் பொண்ணு போகிறதுக்கு இந்த வீட்டில் மீனா தானே எல்லா வீட்டு வேலையும் செஞ்சிட்ருக்காங்க. 3 மருமகளோட மாமியாராக இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கே கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லையே. உங்களுக்கு குடும்பம் நடத்த பணம் வேணும்னு என்கிட்ட கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேனே, எவ்வளோ வேணாலும் கொடுத்துருப்பேன். என் பொண்ணுக்காக தான் நாங்கள் பணத்தெல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம். ஆனால் அவளை அதை புரிஞ்சிக்காம எங்களை எதிர்த்து பேசிட்டு இந்த வீட்டில் வந்திருக்கா. பேசாமல் என் பொண்ணையும் இங்கே வந்து ரவி மாப்பிள்ளையும் எங்கள் வீட்டுக்கே அனுப்பிடுங்க. இங்கே ரவி மாப்பிள்ளைக்கு நாங்கள் பெரிய ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்து கொடுத்து என் பொண்ணு வெளியில் வேலைக்கு போகாமல் அவளை நல்லபடியாக பார்த்துக்க எங்களால் முடியும். ஆனால் உங்களால் அப்படி இருக்க முடியுமா? என் பொண்ணு ஸ்ருதி இப்படி கஷ்டப்பட்டு வெளியில் போய் சம்பாதிச்சு கொடுக்கணுன்றதுக்காக தான் ரவி மாப்பிள்ளை இப்படி ஸ்ருதியை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாரா? இதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன், நம்ம வீட்டிலே இருந்துரு ஸ்ருதி, மாப்பிள்ளையும் வர வச்சுட்டு நீங்கள் சந்தோஷமாக இருங்க, உங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் பார்த்து பார்த்து செய்கிறேன்னு. எங்களை புரிஞ்சுக்கலையே எங்கள் பொண்ணு, அதனால தான் இங்கே வந்து அவமானப்பட்டு நிற்கிறா, இப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே அண்ணாமலை முத்துன்னு வந்துடுறாங்க. அந்த சமயம் அண்ணாமலை, என்னாச்சு விஜயா, சம்மந்தி ஏதோ கோவமாக பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க, என்னன்னு சொல்கிறதுங்க, அந்த ஸ்ருதி என் பேச்சை கேட்குறதே இல்லை. நம்மக்கிட்ட சொல்லாமல் ரவியோட ஹோட்டலில் வேலைக்கு சேர்ந்தது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து நாம தான் இவங்க பொண்ணை ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு அனுப்பணும்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. என்னையும் ஒரு நல்ல மாமியாரே இல்லைன்னு சொல்லி திட்டுறாங்கங்க அப்படின்னு சொல்ல, அதுக்குடனே அண்ணாமலை சொல்கிறாரு, சம்மந்தி முதல்ல புரிஞ்சுக்கோங்க, மீனாவும் படிக்கலைனாலும் தனக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சிட்ருக்கா. அதே மாதிரி ரோகிணி பார்லரோட ஓனராக இருக்கா. இதை இங்கே ஸ்ருதியும் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் வீட்டில் இருக்கும்போதே வேலை பார்த்துட்டு தானே இருந்தா. நாங்கள் யாரையும் கண்டிப்பாக போய் வேலை பார்க்கணும், சம்பாதிச்சு கொண்டு வந்து எங்ககிட்ட கொடுக்கணும்னு எதிர்பார்க்கவும் இல்லை, நாங்கள் சொல்லவும் இல்லை. அவங்களா விருப்பப்பட்டு போய் வேலை பார்க்குறாங்க. இதில் நாங்கள் என்ன முடிவெடுக்கிறது? அவங்க தனியாக குடும்பம்னு ஆனதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் பேசி முடிவெடுக்கிறது தானே. இதில் ரவி மேலையும் பெருசாக தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே ஸ்ருதி போய் அந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலைக்கு சேர்றேன்னு சொன்னப்பவே இதெல்லாம் வேண்டாம், நான் தான் வேலை பார்க்குறேனே, 2 பேரும் நல்லா சம்பாதிக்கிறோம், அதை வச்சு பார்த்துக்கலான்னு சொன்னதுக்கு முடியவே முடியாதுன்னு உங்கள் பொண்ணு விருப்பப்பட்டு அங்கே சேர்ந்தா அதுக்கு நாங்கள் என்ன பதில் சொல்ல முடியும்? நீங்கள் வந்து எங்களை கேள்வி கேட்குறீங்க, இதில் திட்ட வேற செய்கிறீங்களே, என்ன நியாயம் சம்மந்தி அப்படின்னு கேட்குறாரு அண்ணாமலை. போதும் சம்மந்தி, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னுட்டு இப்படி தேவையில்லாமல் என் பொண்ணை வேலைக்கு அனுப்புகிறீங்க, அதை வந்து நியாயப்படுத்தி பேசாதீங்க. நீங்கள் பேசுகிற எதையும் நம்ப நான் தயாராகவே இல்லை. என் பொண்ணு நாளையிலேருந்து வேலைக்கு போகக்கூடாது. இந்த மீனா, முத்து, ரவி, ரோஹிணின்னு எல்லாருமே வேலைக்கு போகிறாங்களே, அப்போ எதுக்கு என் பொண்ணு மட்டும் 2 இடத்துக்கு வேலைக்கு போகணும்? வேணும்னா சொல்லுங்கள், எவ்வளோ பணம் வேணும்னாலும் நான் கொடுக்க தயாராக இருக்கேன். ஏதாவது பண தேவை இருக்கா என்ன இந்த வீட்டில்?
என்கிட்ட தாராளமாக சொல்லலாம் சம்மந்தி அப்படின்னு சொல்ல உடனே முத்து சொல்கிறாரு, அதான் ஆசைப்பட்டு பணம் தரேன்னு சொல்கிறாங்களேப்பா, நாம் ஏன்ப்பா வேண்டான்னு சொல்லணும்? இங்கே ரோஹிணிக்கு பதிலாக பணம் கொடுக்கறதுக்கு மலேசியா மாமா இருக்காரு. அதே இந்த ஸ்ருதிக்கு பணம் கொடுக்கறதுக்கு அவங்க அம்மா வீடு தேடி வந்திருக்கும்போது அவங்கள ஏன்ப்பா நம்ம தப்பாக புரிஞ்சுக்கணும்? அவங்க சொத்தையே இங்கே ஸ்ருதிக்கு எழுதி வைப்பாங்க, அப்படி தானே? சரி, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இப்போ நாங்கள் பணம் வாங்கிக்கணும், அந்த பணத்தை இங்கே ஸ்ருதிக்கிட்ட கொடுக்கணும், அவ்வளோதானே? நீங்கள் பேசாமல் ஒரு 50 கோடி ரூபா பணத்தை உங்கள் பொண்ணுக்கு கொடுத்துருங்க, இந்தாங்க இதில் எழுதி கொடுங்க, நாங்கள் அதை பணமாக்கி இங்கே ஸ்ருதிக்கிட்ட கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்ல, என்னது 50 கோடி ரூபா பணமா அப்படின்னு கேட்க, அதுக்கு முத்து சொல்கிறாரு, வந்ததுலேருந்து நானும் பார்க்குறேன், என் அப்பாவையும் அம்மாவையும் நிற்க வச்சு கேள்வி கேட்குறீங்களே, இதெல்லாம் நீங்கள் உங்கள் பொண்ணுக்கிட்டல கேட்கணும். நாங்கள் யாரும் இங்கே கண்டிப்பாக வேலைக்கு போகணும்னு யார்கிட்டையும் சொல்லவே இல்லை. இப்போ மீனா வந்து பூ கொடுக்க போகிறானா, அவள் விருப்பப்பட்டு தான் டெக்கரேஷன் ஆர்டர் பண்ணுறது, பூ கொடுக்க போகிறதுன்னு அவளுக்கு பிடிச்ச வேலையை செய்கிறா. இதில் தலையிட யாருக்கும் உரிமையும் இல்லை, கண்டிப்பாக போகணும்னு சொல்ல யாருக்கும் தகுதியும் இல்லை. அதே மாதிரி தான் அப்படின்னு சொல்லி ரவியும் ஸ்ருதியும் சேர்ந்து முடிவெடுத்து அவங்க ஒரு வேலைக்கு போகிறாங்க. இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? யார் சம்பளத்தையும் வாங்கி உட்காந்து சாப்பிட வேண்டிய அவசியம் எங்கள் அப்பாவுக்கு இல்லை. மாதம் மாதம் அவருக்கு வர வேண்டிய பணம் வந்துட்டு தான் இருக்குது. எங்கள் யாரையும் எங்கள் அப்பா நம்புறதும் கிடையாது. இப்போ கூட என் அப்பா கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாரு. ஏன் என் அண்ணன் மனோஜோட கடையில் போய் அங்கே என்ன ஏதுன்னு பார்க்குறாரு. ஒரு ஸ்கூலில் கூட வேலைக்கு போகிறாரு. இந்த வயசான இந்த நேரத்தில் கூட அவர் வேலை செஞ்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கும் போது உங்கள் பணத்தெல்லாம் நம்பியா நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம்? உங்கள் பொண்ணுக்கு பணம் தரதா இருந்தால் யாருக்கும் தெரியாமல் கொடுத்துட்டு போங்க. அதென்ன வீட்டுக்கு வந்து எங்களை கேள்வி கேட்குறது, திட்டுறது, இப்படி தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறதுன்னு செஞ்சு எங்கள் முன்னாடி உங்கள் பொண்ணுக்கு பணம் தரேன்னு சொல்லி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க. நான் சொன்ன மாதிரி 50 கோடி ரூபா பணத்தை கொடுத்துட்டு இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாரு முத்து. என்ன முத்து, தேவையில்லாமல் நீ தான் பிரச்சனை செய்கிற. நான் என் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேச வந்தேன். என் பொண்ணு இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழணும்னு பேச வந்திருக்கேன். அவள் தேவையில்லாமல் வேலை செஞ்சு எவ்வளோ கஷ்டப்படுறதை பார்த்துட்டு ஒரு அம்மாவாக இருந்து என்னால் எப்படி தாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே ரவி சொல்கிறாங்க, உங்கள் பொண்ணுக்கிட்டேயே இதை கேள்வி கேளுங்க. நான் எவ்வளவோ சொல்லிட்டேன். நான் சீக்கிரமாகவே ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனர் ஆக தான் போகிறேன். அதுக்கப்புறமா ஸ்ருதி வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லியிருக்கா. அது வரைக்கும் என் ரெஸ்டாரண்ட்டில் வந்து கண்டிப்பாக வேலை செய்வேன்னு அடம் பிடிக்கிறதே இங்கே உங்கள் பொண்ணு ஸ்ருதி தானே தவிர்த்து என் அம்மா அப்பான்னு யாருமே கண்டிப்பாக நீ சம்பாதிச்சு கொடுக்கணும் அப்படின்னு ஸ்ருதிக்கிட்டேயோ ஏன் என்கிட்ட கூட சொன்னதில்லை. நாங்கள் எல்லாரும் விருப்பப்பட்டு வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம். இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் கேள்வி கேட்குறதா இருந்தால் உங்கள் பொண்ணுக்கிட்ட கேளுங்க. அதை விட்டுட்டு என் அப்பாவெல்லாம் ஏதாவது பேசுனீங்கன்னா அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு ரவியும் முத்துவும் இங்கே வந்து வீட்டுக்கு வந்து பிரச்சனை செய்கிற சுதாவை வெளுத்து வாங்குறாங்க. உடனே இங்கே மனோஜும், என்ன ரோகிணி இது, இங்கே பாரு ஸ்ருதியோட அம்மா எவ்வளோ பணம் தரேன்னு சொல்கிறாங்கன்னு. இப்போ முத்து வேற 50 கோடி ரூபா பணத்தை கொடுங்கன்னு கேட்டிருக்கானே, இந்த பணத்தெல்லாம் கொடுத்துருவாங்களோ? அதுக்கப்புறம் என் அம்மா உன்னை விட்டுட்டு அந்த ஸ்ருதியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்களே. இதுக்கு தான் ரோகிணி சொன்னேன், ஓ மலேசியா மாமா கிட்ட சொல்லி சீக்கிரமாகவே உங்கள் அப்பா மூலமாக உனக்கு வர வேண்டிய சொத்தெல்லாம் வாங்கிரு. நீ அதை எதையுமே கண்டுக்காமல் இருக்க. ஆனால் இங்கே பாரு, உண்மையாகவே பணக்கார வீட்டு பொண்ணுன்னா அது ஸ்ருதி தான் போல. அவங்க அம்மா ஸ்ருதிக்கு சப்போர்ட் பண்ண வந்து எவ்வளோ பணம் வேணாலும் தரேன்னு சொல்கிறாங்க. அதுக்கேத்தாப்புல முத்துவும் இப்படி சொல்ல, கண்டிப்பாக பணம் நகை எல்லாமே ஸ்ருதிக்கு தான் கிடைக்க போகுது, அப்படி தானே ரோகிணி அப்படின்னு கேட்க, ஏன் மனோஜ், நீயும் உன் அம்மாவும் திருந்தவே மாட்டிங்களா? பணன்றது மட்டும்தான் உங்களுக்கு முக்கியமாக இருக்கா? நீ ஹாஸ்பிட்டல்லேருந்து கஷ்டப்பட்டு வந்தியே, அந்த செலவெல்லாம் செஞ்சது முத்துவாக இருந்தாலும் அந்த பணத்தை திருப்பி கொடுத்தது நான். கொஞ்சமாவது புரிஞ்சு நடந்துக்க. எனக்கு வர வேண்டிய சொத்தெல்லாம் வரதான் போகுது. நீ அதை எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷப்பட தான் போகிற. அது வரைக்கும் பொறுமையாரு. என்னை பற்றியும் ஸ்ருதி பற்றியும் இப்படி வச்சு பேசாத, புரியுதா? எனக்கு அது பிடிக்கவே இல்லை. எங்கள் மாமாவும் எங்கள் மலேசியா மாமாவும் கண்டிப்பாக எனக்கு சேர வேண்டிய பணம் நகன் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்க தான் போகிறாரு. நீ கொஞ்சம் அமைதியாருன்னு சொல்லிடுறாங்க ரோகிணி. உடனே ஸ்ருதி, போதுமா, நீங்கள் பேசுகிற வரைக்கும் போதும். யாரும் சொன்னாலும் நான் இப்படிப்பட்ட வேலைக்கு போக மாட்டேன். நானாக விரும்பி தான் போயிட்டுருக்கேன். என் சம்பளத்தை இப்போ வரைக்கும் நான் இந்த வீட்டில் உள்ள யாருக்கும் கொடுத்ததும் கிடையாது. ஏன் அண்ணாமலை மாமா அதை பற்றி கேட்டதும் கிடையாது. நீ பாட்டுக்கு என்கிட்ட கேட்காம என் வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் இப்படி பேசிகிட்டு இருக்க. நீ முதல்ல இங்கே வரனா என்கிட்ட ஃபோன் பண்ணிட்டு வரணும்னு சொன்னனா இல்லையா? என் மேலே உள்ள கோவத்தில் ஏமா தேவையில்லாமல் அண்ணாமலை மாமாவை அவமானப்படுத்தி பேசுகிற? இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. முதல்ல இங்கேருந்து கிளம்பு. நீ இப்படி பேசுகிறது தெரிஞ்சா நீ வந்த உடனே உன்னை கிளம்ப வச்சுருப்பேம்மா. நான் இந்த வீட்டில் சந்தோஷமாக தான் இருக்கேன். நீ கொடுக்குற பணமும் வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டாம். நான் இங்கே ரவி கூட ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன். எனக்கு ரவியும் இந்த குடும்பம் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட சுதாவால் எதுவுமே பதில் பேச முடியல. உடனே முத்து,
அதான் சொன்னீங்கல்ல, ஏதோ பணம் தரேன்னு. அந்த பணத்த நீங்க குடுத்துட்டீங்கன்னா, இங்க என் தம்பியா இருக்கட்டும், உங்க பொண்ணா இருக்கட்டும், எதுக்கு வெளியில போய் வேல பார்க்கணும்? அவங்க பெரிய ரெஸ்டாரண்ட்டோட ஓனராவும் ஆயிருவாங்க. அதனால ரூ. 50,00,00,000 பணத்த மட்டும் குடுத்துட்டு, நீங்க பாட்டுக்கு கெளம்புங்க. என் அப்பாவ வந்து குறை பேசுனீங்கல்ல, நீங்க உங்க பொண்ணுக்கு செய்ய வேண்டியத செய்யணும்னு ஆசைப்படுறீங்களே, இந்த பணத்த குடுக்குறீங்களா? அப்படின்னு முத்து கேட்குறாரு. இத கேட்டவுடனே, என்னது 50,00,00,000 அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா பணத்தையும் ஸ்ருதிக்கு குடுத்துட்டோன்னா, அப்புறம் நானும், இங்க என் வீட்டுக்காரரும் என்ன செய்றது? அப்படின்னு கேட்கும்போது, பணத்த பத்தி யோசிக்கிற நீங்க, பொண்ணோட வாழ்க்கைய பத்தி யோசிக்க மாட்டேங்கிறீங்க. உங்க பொண்ணு இந்த வீட்ல சந்தோஷமா தான் இருக்கா. ஆனா அதுக்காக நீங்க எப்பயோ இருக்கிற பிரச்சனையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு, என் அப்பாவ எப்படி நீங்க அவமானப்படுத்தி பேசலாம்? எங்க அப்பாவால தான் ஸ்ருதி வேலைக்கு போறான்னு எப்படி நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டு, வீடு தேடி வந்து எங்க அப்பாவ கேள்வி கேட்கலாம்? நீங்க செய்றதெல்லாம் தப்பு தானே! அப்ப என் அப்பாகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு முத்து சொல்றாரு. இத கேட்ட ஸ்ருதியும், ஆமாம்மா, நான் செஞ்ச தப்புக்கு நீ எதுக்கும்மா வீட்ல உள்ள எல்லாரையும் திட்டிட்டு இருக்க? அதுவும் அண்ணாமலை மாமா எவ்வளோ நல்லவர் தெரியுமா? அவர் எனக்கு ஒரு அப்பா மாதிரிம்மா. அவர் என்னை எப்பயும் திட்டினது கூட இல்ல. ஆனா நீ வீட்டுக்கு வந்து என்ன ஏதுன்னே புரிஞ்சுக்காம, நீ பாட்டுக்கு திட்டிட்டு இருக்க. ஏதோ அவங்களால தான் நான் வேலைக்கு போறேன்னு சொல்லி மாமாவ ரொம்ப அவமானப்படுத்திட்ட. முத்து சொன்னது சரிதான். நீ மன்னிப்பு கேட்டுட்டு இங்கேருந்து கிளம்பு. இல்லைன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேம்மா. அதுக்கப்புறம் உன்கிட்ட நான் பேசவும் மாட்டேன். நான் வீட்டு பக்கமே வரமாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு ஸ்ருதியும் சொல்றாங்க. இங்க பதில் பேச முடியாம சுதா, என்னது இது? இந்த சம்மந்தி செய்கிறது தப்புன்னு சொல்லி புரிய வச்சு, என் பொண்ணுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு குடுக்கணும். என் பொண்ணுக்காக தர வேண்டிய பணத்தெல்லாம் குடுக்கணும். என் பொண்ணு சந்தோஷமா இந்த வீட்ல இருக்கணும்னு நெனச்சுட்டு வந்தேன். இவங்கள பேசின பேச்சுக்கு நான் மன்னிப்பு கேட்கணுமா? அதுவும் அண்ணாமலை கிட்டயா? இதெல்லாம் என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும். இந்த முத்து இப்படிலாம் செய்றானே, என்ன மன்னிப்பு கேட்க சொல்றானே அப்படின்னு ரொம்ப கோவமா இங்க ஸ்ருதி முத்துவ பார்த்து முறைக்கிறாங்க. உடனே மீனாவும், நாங்க யாரும் உங்க வீட்டுக்கு வந்து பிரச்சனை செய்யல. நீங்க தான் ஸ்ருதிய புரிஞ்சுக்காம, என்ன ஏதுன்னே கேட்டு தெரிஞ்சுக்காம இங்க வந்து பிரச்சனை செஞ்சிருக்கீங்க. அப்ப மன்னிப்பு கேட்கறது தானே சரி. மன்னிப்பு கேட்டுட்டு கிளம்புங்க அப்படின்னு சுதா கிட்ட மீனாவும் சொல்றாங்க. உடனே இங்க சுதா சொல்றாங்க, என் சொத்து எல்லாமே என் பொண்ணுக்கு தான் வரும். ஆனா இந்த முத்து கேட்குற மாதிரி மொத்த பணத்தையும் இப்போ என்னால் தர முடியாது. கண்டிப்பா ரவி மாப்பிள்ளைக்கு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க ஏதாவது உதவி வேணும்னா நான் வந்து எல்லா உதவியும் செய்வேன். அதுக்காக இப்போ என்னால் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது முத்து. என்னதான் இருந்தாலும் உன் அப்பா என்னோட சம்மந்தி தானே. நான் பேசுனதெல்லாம் அவர் ஒன்றும் பெருசாக எடுத்துக்க மாட்டாருன்னு சொல்ல, அதுக்கு அண்ணாமலையும், என்னவா இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து பேசியிருக்கணும். ஸ்ருதி உங்கள் பொண்ணாக இருந்தாலும் நான் தான் தப்பு பண்ணேன்ற மாதிரி எப்பயோ உள்ள விஷயத்தெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு என்ன கேள்வி கேட்குறீங்க? அதெல்லாம் தப்பு தான். நீங்கள் கிளம்புங்க முதல்ல அப்படின்னு சொல்ல, என்னை மன்னிச்சிருங்க சம்மந்தின்னு சொல்லிட்டு சுதா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சுதாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. இந்த முத்துவும் மீனாவும் எல்லாரும் முன்னாடியும் அந்த அண்ணாமலை கிட்ட போய் என்னை மன்னிப்பு கேட்க வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த முத்து 50,00,00,000 பணம் கொடுங்க இல்லைனா கிளம்புங்கன்னு என்னையே எதிர்த்து பேசி அவமானப்படுத்திட்டானே. இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது. மறுபடியும் இந்த முத்துவுக்கும் மீனாவுக்கும் ஏதாவது பிரச்சனை செஞ்சு அந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனாதான் என் பொண்ணு ஸ்ருதி நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பா. ஏன்னா ஸ்ருதி இப்போ தேவையில்லாமல் இந்த மீனா கூட சேர்ந்துக்கிட்டு தான் இப்படியெல்லாம் இந்த ஹோட்டலுக்கெல்லாம் போயிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கெலாம் போயிட்டு வேலை செஞ்சிட்ருக்கா. எல்லாத்துக்கும் காரணம் இந்த மீனா தான். மீனா பேச்சை கேட்டுக்கிட்டு தான் ஸ்ருதி இப்படிலாம் செய்கிறா போல அப்படின்னு சொல்லி ஸ்ருதி வேலைக்கு போகிற இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே வீட்டுக்கு வந்த சுதா இங்கே விஜயாவையும் அண்ணாமலையவும் கேள்வி கேட்டு அவமானப்படுத்தணும்னு நினச்சி முத்து மீனாவால் அவமானப்பட்டு அண்ணாமலை கிட்ட மன்னிப்பு கேட்டும் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இங்கே அண்ணாமலை ரவியவும் ஸ்ருதியவும் கூப்பிட்டு, பார்த்தீங்களா, நீங்கள் செய்கிற சில விஷயத்தால் மற்றவங்க வந்து எங்களை திட்டுறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? ஏம்மா ஸ்ருதி, நீ ஒரு வேலைக்கு போனால் பத்தாதாம்மா? இப்படி 2 வேலையும் செஞ்சு நீ ஏம்மா கஷ்டப்படணும்? உங்கள் அம்மா மாதிரியே தான் நானும் உன்னை நினச்சி கொஞ்சம் மனசு வேதனையாக இருக்கிறேன். நீ பேசாமல் அந்த ரெஸ்டாரண்ட் வேலைக்கெலாம் போக வேண்டாம். நாளையிலேருந்து நீ உன் வேலையை மட்டும் முடிச்சுட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுமா. உன் அம்மா நாங்கள் எல்லாரும் உன்னை கஷ்டப்படுத்துகிறதாவும் இந்த வீட்டில் நீ அதிகமான வேலை பார்க்குறதாவும் நினைக்கிறாங்க. அப்படி நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்கிறேன்னு அவங்கக்கிட்ட புரிய வச்சாலும் அவங்க இன்னும் புரிஞ்சுக்கல. கோவமாக தான் வீடு கிளம்பி போயிருக்கீங்க. ரவி, நீ தான் ஸ்ருதிக்கிட்ட சொல்லி கொஞ்சம் புரிய வைக்கணும். இனி நாளையிலேருந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு ஸ்ருதி வேலைக்கு போக வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிடு அப்படின்னு சொல்ல, சரிப்பா, நான் ஸ்ருதிக்கிட்ட பேசி புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே ரவியும் ஸ்ருதியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஆனால் விஜயாவுக்கு இங்கே சுதா பேசுனதெல்லாம் நினச்சி அவ்வளோ கோவம் வருது. என்னை பார்த்து ஒரு நல்ல மாமியாரான்னு கேட்டுட்டாங்களே. நான் சம்மந்தின்னு அவங்க மேலே எவ்வளோ மதிப்பும் மரியாதையும் வச்சுருந்தேன். ஆனால் முத்து பணத்தை கேட்ட உடனே அவ்வளோ பணம்லாம் தர முடியாதுன்னு சொல்லி பேசுகிற இவங்கெல்லாம் தான் எனக்கு ஒரு சம்மந்தியாக இருக்க தகுதியே இல்லாதவங்க
இல்லாதவங்க. பெரிய பணக்கார வீட்டிலேருந்து வந்தால் என்ன வேணாலும் பேசலாமா? நான் இந்த ஸ்ருதிக்கு எவ்வளவோ எடுத்து சொல்லியிருக்கேன். ஆனால் என்னை எதிர்த்து பேசுகிற ஸ்ருதி இன்னும் இந்த வீட்டில் இருக்கானா? அவள் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. அவளுக்குன்னு நிறைய பணம்லாம் வரப்போகுதுன்றதுக்காக தான் நான் பொறுமையாக எல்லாத்தையும் பொறுத்துட்டு போகிறேன். ஆனால் ஸ்ருதியோட அம்மா என்னையே வந்து எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்திட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி சுதாவை நினச்சி ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்க விஜயா. வீட்டுக்கு போன சுதாவை பார்த்து ஸ்ருதியோட அப்பா கேட்குறாரு, என்னாச்சு சுதா, அந்த சம்மந்தி வீட்டுக்கு போனியா? அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்க, அது ஏங்க கேட்குறீங்க? சம்மந்தி கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் பேசுகிறாங்க. அதுவும் அந்த அண்ணாமலை கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நான் வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, என்னது அந்த அண்ணாமலை கிட்ட நீ மன்னிப்பு கேட்டியா? இதுக்காக தான் கோவமாக பேசிட்டு அந்த வீட்டுக்கு போனியா என்ன? ஆமாம், அங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொல்ல, அதுக்குடனே சுதாவும் இந்த ஒரு பிரச்சனையை பெருசாக்கி அந்த விஜயா, அண்ணாமலை, முத்து, மீனான்னு எல்லாரையும் அவமானப்படுத்தலாம்னு நினச்சேன். ஆனால் அந்த முத்து என்னடானா இப்போவே 50 கோடி ரூபா பணத்தை உங்கள் பொண்ணுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு என்ன அவமானப்படுத்திட்டான். அது மட்டும் இல்லைங்க, நான் பேசுனதெல்லாம் தப்புன்னு சொல்லி என் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு தான் நீங்கள் வெளியில் போகணும்னு சொல்ல, வேறு வழி இல்லாமல் அந்த அண்ணாமலை கிட்ட தலை குனிஞ்சு மன்னிப்பு கேட்டுட்டு வீட்டுக்கு வந்திருக்கேங்க. எனக்கு கொஞ்சம் கூட ஸ்ருதி செய்கிறது எதுவுமே சரியில்லை. அந்த ஸ்ருதி அந்த வீட்டுக்கு மருமகளாக போக அண்ணாமலை கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு பாருங்க. ஆனால் உங்கள் பொண்ணு ஸ்ருதி அதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் அண்ணாமலைக்கும் முத்து மீனாவுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சுதா சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதியோட அப்பா, இதுக்கு தான் சுதா சொன்னேன் அந்த வீட்டுக்கு போகாத, அவங்க யாரும் சரியில்லைன்னு. பாத்தியா, அந்த முத்துவால் நீ அவமானப்பட்டு வந்திருக்க. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம வீட்டு பொண்ணு ஸ்ருதி தானே. ஸ்ருதிக்கிட்ட எவ்வளவோ சொன்னாலும் அவள் கேட்கல. இப்போ பாரு நம்ம நிலைமை என்னன்னு. இனி அந்த வீட்டு பக்கம் போகாத. ஸ்ருதிக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ அந்த வீட்டு பக்கமே போகாத. ஆனால் அந்த முத்து மீனாவை நான் சும்மா விட மாட்டேன். அவங்க 2 பேர்த்துக்கும் சீக்கிரமாகவே ஒரு சரியான பாடம் புகட்ட பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை நான் தரதான் போகிறேன் அப்படின்னு இங்கே சுதாவால் ரொம்ப கோபமான ஸ்ருதியோட அப்பா நினைக்கிறாரு. உடனே சுதா சொல்கிறாங்க, ஆமாங்க, என்னை இவ்வளோ தூரம் அவமானப்படுத்தின அந்த முத்துவும் மீனாவும் அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கவும் கூடாது. எப்படியாவது பெரிய பிரச்சனை செஞ்சு அவங்க 2 பேரையும் அந்த வீட்டை விட்டே வெளியில் அனுப்பணும். அதை பார்த்து நாம சந்தோஷப்படணும் அப்படின்னு இங்கே சுதா ஸ்ருதியோட அப்பா கிட்ட ரொம்ப கோபமாக இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க.